உறவுகளுக்கு வணக்கம். இனிமேல் நிறைய காமெடிகளை பார்க்கலாம், நிறைய பிரச்சனைகளை பார்க்கலாம். இந்த ரோட்டோர கடையில் இட்லி சுடுறது, தோசை சுடுறது, குப்பைகளை பெருக்கிறது, அதுக்கடுத்து எந்தெந்த வேலைகள்லாம் செய்வாங்களோ எல்லா வேலையும் இறங்கி இனிமேல் செஞ்சிருவாங்க. மீன்ஸ் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் அதுமாதிரி ஸ்டில்லு கேமரா ஏதாவது ஒன்று எடுக்கிறதுக்கும் அதுமாதிரி வேலைகளெல்லாம் இனிமேல் நல்ல காமெடி இருக்கும். இந்த ஒரு மாதத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க. அந்த அதிகாரத்தை பிடிக்கணும், நீயா நானா அதிகாரத்தை பிடிக்கணுன்ற திமிருக்காக இப்போ என்ன ஒன்றாலும் பண்ணுவாங்க. பார்க்குனதுக்கப்புறம் போய் பாருங்கள். உங்களால் அவங்கள போய் பார்க்க முடியுமான்னு தெரியாது. இந்த 5 வருஷம் நம்மளை இப்போ அடுத்து ஆட்சி செய்ய போகிறது யார், நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுடைய வாழ்வில் என்ன பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆள் அந்த பிரச்சனை இல்லை. இந்த 5 வருஷன்றதை விட்ருங்களேன், இதுக்கு முன்னே ஒரு 5 வருஷம் இருந்துச்சு இல்லை, அப்போ என்னென்ன நடந்தது இந்த போன 5 வருஷத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் எடுத்துக்கோங்க. தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு பிரச்சனை. தினமும் எங்கேனாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொலைகள் நடக்குது. ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்குள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்படுது. சிறுமிகள், சிறார்கள், குழந்தைகள். இவ்வளோ கொடூரமான ஒரு சொசைட்டியை உருவாக்குனது யார்? ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு சொசைட்டியை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்குது யார்? இந்த 5 வருஷம் மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னே இந்த 45 வருஷம் என்னாச்சு? ஓவராலாக இந்த திராவிடம்ன்றது உள்ளே இந்த 50 வருஷமாக என்ன பண்ணிகிட்ருக்கு இங்கே இருக்கிற தமிழர்களை அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. அதனால் இதெல்லாம் யோசித்து தெளிவான இளைஞர்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போயிட்டு கடத்திட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் திரும்பவும் அந்த ஒரு எழுச்சி கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் சோர்வடைய வைக்கணுன்றதுக்காக திரும்பவும் அந்த திரைக்கு அவசிய மோகம் இருக்கு இல்லையா? நம்ம ஜனங்களுக்கு எப்பவுமே ஒரு திரையில் ஒரு ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே கடவுளை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இவங்களுக்கு. அதனால் அந்த ஹீரோ எங்கன்னா ஒரு இடத்த பிரச்சாரத்துக்கு வந்தாலே இவங்க எல்லாம் ஓடி, ஐயோப்பா எங்கள் தலைவனை பார்த்துட்டேன், எங்கள் அண்ணனை பார்த்துட்டேன், என் தலைவனை பார்த்துட்டேன், என் கடவுளை பார்த்துட்டேன்னு ஒரு கூட்டம் முட்டாள்தனமாக சுற்றிட்டு இருக்குது. அந்த கூட்டம் திரும்பவும் இந்த மாதிரி கூட்டங்கள் திரும்பவும் நம்ம தமிழினம் பின்னோக்கி போனோமான்றது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவங்க வரதுனால நம்மளுக்கு ஏன் கோபம் வருதுன்னா, ஒரு நடிகனாக அரசியல் பண்ணுறது நம்மளுக்கு தப்பு இல்லை. ஆனால் அந்த நடிகன் இங்கே சரியான ஒரு விஷயத்த கையால் அது மீன்ஸ் என்னென்னா சரியான விஷயத்த, இந்த மக்களுக்கான விஷயத்த என்னென்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் வந்தானா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. எவனுமே சொல்கிறேன், எந்த ஒரு அரசியல் எதுவுமே சொல்கிறேன். இன்றைக்கி நேற்றைய தினம் இதுக்கு போன எலெக்ஷனில் எடுத்துக்கோ, கமலஹாசன் வந்தார். இந்த எலெக்ஷன் பாருங்கள் விஜய் வராரு. அடுத்த எலெக்ஷனில் சூர்யா வரலாம். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் சிவகார்த்திகேயன் வரலாம். ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நடிகரை இறக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நடிகரை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்காங்க. இந்த தமிழ் தேசம் திரும்பவும் எழுந்து ஒரு லட்சம் பேராக இருந்தது, இன்றைக்கி ஒரு 36 லட்சம் பேராக இருக்குது. இப்போ திரும்ப அது ஒரு கோடி பேராக மாறும். நாளைக்கு இந்த 1 கோடி ஒட்டுமொத்த தமிழர்களுடைய 12 கோடி மக்களாக மாறுவாங்கன்ற ஒரு எண்ணத்தை உடைக்கணும், பிம்பத்தை உடைக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் காட்டக்கூடாது, எந்த ஒரு தொலைக்காட்சியும் காட்டக்கூடாது. நம்ம அப்படியே அவங்கள மடிக்க வச்சு ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்குள்ளேயே வச்சுருப்போம் அப்படின்ற நினைக்கிற இந்த திராவிட சித்தாந்தத்துக்கும் ஆரிய சித்தாந்தத்துக்கும் இடையில் இந்த தமிழ் தேசியம் அவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திட்டு ஓடிட்டுருக்கு. எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் திரும்ப இது மாதிரி எல்லா இடத்துலையும் போய்ட்டு ஒரு வீழ்ச்சி ஒரு சமுதாயமாக இது மாறக்கூடாதுன்றது தான் என்னுடைய ரொம்ப கடும் கோவத்திற்கான ஒரு விஷயம். தேர்தல் நேரம் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று இருக்குது. என்னுடைய உறவுகள் எல்லோரும் ஒன்று தான் பண்ணணும். என் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கையில் எடுத்து எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய்ட்டு நீங்கள் சேருங்க. அதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. அதை நம்ம கடமை செஞ்சால் போதும். நமக்கு ஆதரவுகள் எல்லாம் ஒன்றும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் கிடையாது. இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க ஒரு ஊடகமாக மாறி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், எக்ஸ்தலம் ஒன்றுலையும் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய கருத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாருக்கும் போயிட்டு சேரட்டும். அதுக்கப்புறமாவது நம்மளுடைய குரல் இன்னும் அதிகமாக ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் எத்தனை எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க முடியாத சக்தியாக இன்றைக்கி வரைக்கும் நம்ம இருக்கோம். இதை நம்ம திரும்ப நிரூபிச்சுட்டே இருப்போம். திரும்ப இதை நம்ம காட்டுவோம். அந்த வேலையை நம்ம செய்வோம். அதனால் உறவுகள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாலையும் சரி, கூட இருக்கிற நண்பர்கள்கிட்டையும் சரி, எல்லாருக்கிட்டையும் கடத்தி நம்மளுடைய கருத்தில் எத்துமிட்டு சேருங்க. மாற்றத்துக்கான அரசியல் என்ன, மக்களுக்கான அரசியல் யார் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் சொல்லி புரிய வைங்க. நம்ம அந்த அரசியலை செய்வோம். அந்த அரசியல் தான் நமக்கான அரசியல், தமிழ் தேசிய சித்தாந்த அரசியல். அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தீவிர கொள்கைக்கான அரசியல். தொடர்ந்து நம்ம காலத்தில் சந்திப்போம். ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திப்போம். இப்போ சந்திச்சுட்டு தான் இருக்கோம். எல்லா விஷயங்களையும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருத்தை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய்ட்டு சேர்ப்போம். உறவுகளுக்கு நன்றி.